தைரியமா ஏசப்பா அப்பா என் செல்லம் செல்லம் அப்பா என் செல்லம் இயேசு எனக்கு போதும். Come on somebody, come on somebody, நீங்க மட்டும் போதும். இயேசு போதும். இயேசு ஒருத்தர் போதும். அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா? கல்யாணம் அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்க. சரி. நான் முதல்ல நம்ம வள்ளியூருக்கு தான் ஒருத்தர் நல்ல ஒரு கலரா ஒரு பையன் வந்து ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா? நல்ல கலரா நல்ல ஹீரோ மாதிரி வந்து இப்போ ட்ராமாலாம் சீரியல்லாம் நடிக்க விடலாம். நல்ல ஸ்மார்ட்டா இருந்தோடனே அவங்க அப்பா வந்து சொல்றாரு, இவனுக்கு பிறந்ததுலேருந்தே கேட்காதியா, பாமா இருந்துச்சு, இவ்வளோ அழகான பையனுக்கு காது கேட்கலையே, அப்போ கல்யாணம்லாம் நடந்திருக்காது தானே. அப்புறம் நம்ம தட்டினோடனே 2 காதும் கேட்டுருச்சு. சரி இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பாருங்க அப்படின்னு. இல்லை கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை 4 பிள்ளை. நீங்க ஆத்திரத்துல கை தட்டுறீங்க. நான் கூட பரிதாபப்பட்டு சரி நல்ல சீரியல் நடிக்கிற மாதிரி இருக்கிற பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்க சொல்லலாமே, அதெல்லாம் கல்யாணம் நல்லா நாங்க நல்லா தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஐயாவை எழுந்து நடக்க சொல்லுங்கய்யா. நடங்கய்யா. அன்னைக்கு படுக்கையோட வந்தவரை இயேசுவின் நாமத்துல மெதுவா அதுக்குன்னு பாயணும்னு அவசியம் இல்லை. நான் அவ்வளவுதான். வாங்க. ஆம்புலன்ஸ்ல வந்தவர் ஒரு நிமிஷம் இருங்க பிடிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆம்புலன்ஸ்ல வந்தவர் இன்னைக்கு ஆட்டோல இறங்கி அழகா மேடைக்கு இறங்கி இருக்கிறார். ஐயோ கையை தட்டக்கூடாதா? கையை தட்டலாம ஆசையா? நல்லா கையை தட்டலாம. இன்டர்நெட்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது சும்மா சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு போயிட்டு அவர் சொல்றதை கேட்டுட்டோ இல்ல தூங்கிட்டு வர காலம் அல்ல. நான் எழும்ப வேண்டிய காலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மறைந்திருக்கும் காலம் அல்ல, நான் ஒளிந்து கொண்டிருக்கும் காலம் அல்ல. இல்ல பேதுரு குளிர் காஞ்சது போல குளிர் காயிற காயம் அல்ல. இல்ல எவனோ எதையோ சொல்லிட்டானு அவனுடைய வார்த்தையால அடங்கி கடக்கிற காலம் அல்ல. டேய் வந்தா வாடா, வராட்டி போடா. நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, ஏத்துக்கலனா போ. என்ன அழைச்சவர் என்ன நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை பாதுகாப்பார், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கிற வாலிப பிள்ளைங்க ஊழியர்கள் இருக்கிறீங்க தானே? அவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவரே இந்த கிருபை சிவகாசி பட்டணத்துல மட்டுமல்ல, கொச்சின்ல, கேரளால, கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல, திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, வள்ளியூர்ல, இங்க நான் காண்கிறவைகளை அந்த பட்டணத்திலும் இயேசுவுடைய கிருபையால நான் காண்பேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கையை தட்ட. ஹல்லேலூயா. ஐயா இந்த கூட்டத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எல்லாரும் திரும்பி பாருங்க. அந்த கேமராவை மெதுவா ரோல் பண்ணுங்க. மெதுவா மொத்த கூட்டத்தையும் காட்டுங்க. உட்காருங்க. சரி பார்க்கட்டும். திரும்பி பார்த்தா தானே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஒரே பக்கம் பார்த்தா நம்ம நிறைய பேர் ஒரே பக்கம் பார்த்துட்டோம். ஐயோ இதுவே ஒரு வெளிப்பாடா இருக்குது. நம்ம எல்லாம் நல்லா கவனிங்க. ஊழியக்காரங்க, தேவ பிள்ளைங்க நல்லா கவனி. பிசினஸ் பீப்பிள் நல்லா கவனிங்க. சரி இது இப்ப நான் சொல்றது புரியும். சரி உட்காருங்க. தள்ளுங்கம்மா. பாக்குறீங்களா? சில இடத்துக்கு நம்ம போகும்போது நல்லா கவனிங்க எல்லாரும். நம்ம சில இடத்துக்கு போகும்போது 5 வருஷமா 6 வருஷமா இல்ல ஒரு 10 வருஷமா அந்த இடத்துக்கு போயிருப்போம். அந்த இடத்தையே தாண்டி நடந்து போவோம். ஆல்மோஸ்ட் சில நேரம் எவ்ரிடே போயிருப்போம், இல்ல வாரம் இல்ல மாசம் போயிருப்போம். ஆனா அதே இடத்துல சில நேரம் நம்ம நிமிர்ந்து பார்க்கும்போது இது எப்படா வந்ததுன்ற மாதிரி சில பில்டிங் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இது எப்படா வந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதா இல்லையா நான் சொல்றது? அதே இடத்துல அந்த பில்டிங்கை நம்ம கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கும்போது புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? யாருக்காவது அந்த அனுபவத்துக்குள்ள போயிருக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்றது? ஆனா அப்புறம் தான் நம்ம உணர்வோம் அது புதுசா இல்ல, அப்பயே அது அங்க இருந்துச்சுன்னு சொல்லி. யாருக்காவது புரியுதா நான் சொல்றது? சிலர்லாம் நம்ம ஒரே பக்கமா பார்த்ததுனாலதான்
இன்னும் அதே லெவல்ல இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கண் பார்க்கிற எல்லா கண்ண பாருடா பாருடா பாருடான்னு ஆபிரகாம் சொன்னார் தானே? சொல்ல மாட்டீங்களே. பார், நீ பார்க்கிற இடத்தை உனக்கு தரனார். எத்தனை பேர் தூரமா பார்க்க போறீங்க இந்த வருஷத்துல? எத்தனை பேர் தூரமா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? இதை மட்டும் பார்க்காத, இங்க மட்டும் பார்க்காத, இவ்வளவு பார்க்காத. இல்லாதவைகளை அழைக்கிற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். நான் திருப்பி சொல்றேன், இல்லாதவைகளை அழைக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். தூரமா பார்க்க ஆரம்பி. நீ எவ்வளவு தூரம் பார்க்கறியோ கர்த்தர் அவ்வளவு தூரம் உனக்கு தரும்படியாய் ஆசைப்படுக. எல்லாம் இல்ல தேவ ஊழியர்கள் கையை தட்டி வேற ஒரு கிருபை வாங்கிக்க பாப்போம் இந்த வேளையில. கமான், பாருங்க பாருங்க ஐயா, வாசு பிரதர் எல்லாம் பாருங்க. உங்க முழு ஜப ஐக்கியம் எல்லாம் வெகு தூரம் போக வேண்டிய ஒரு ஐக்கியம். அது எப்படி பாஸ்டர் நடக்கும்னு கேட்பீங்க. அதுக்கு தான் உங்களை திரும்பி பார்க்க சொன்னேன். நல்லா என்ன பாருங்க. என்ன ஆண்டவர் சொல்ல வராருன்னா, டேய் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உண்மையான தாழ்மையான இருதயங்கள் இருந்தா சாதாரண பிள்ளைகளை வைத்து இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை இல்லையே. இதுக்கு உண்மையை கை தட்டணும் ஐயா. நீ இதுக்கு நீ உண்மையை கையை தட்டணும். இதுக்கு நீ உண்மையை கையை தட்டணும். பெரிய ஃபேமஸான டிவியில புகழ் பெற்ற ஒரு ஊழியக்காரனும் நான் கிடையாது. அங்கங்க ஒரு பக்கம் தெரியும், நம்மள இல்லைன்னு சொல்லல. நானு மற்ற நாடுகள்ல நல்லா தெரியும் சில இடத்துல. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் 2010 தான் மெயினா இப்படி ஊழியத்துக்கு வந்தேன். சிவகாசிக்கு இதுதான் முதல் முறை. கவனிக்கிறீங்களா நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா நான் சொல்றது? அதே போல நடத்துற ஜனங்களோ இல்ல நடத்துற பிரதர் வாசுவோ இல்ல அந்த ஐக்கியத்தில் இருக்கிறவங்களோ அண்ணாச்சியோ அந்த ஐக்கியத்தில் இருக்கிறவங்களோ புகழ் பெற்ற ஊழியர்கள் கிடையவே கிடையாது. சொல்ல போனா ஒரு 100-200 பேருக்கு தான் உங்களை தெரியும். இல்ல ஒரு 500 பேருக்கு தெரியுமையா? ஒரு 1000 பேருக்கு தெரியும் வச்சுப்போமே, அவ்வளவுதான் தெரியும். அப்ப என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறாருன்னா, இது உன் பலத்தால ஏற்படுகிற காரியம் அல்ல. என் சித்தமா நான் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சா அதை சாதாரண பிள்ளைகளை வைத்து சாதாரண ஒரு ஜனக்கூட்டத்தை வைத்து சாதாரண ஒரு கூட்டத்தை வைத்து ஒரு பட்டணத்தை மட்டுமல்ல அநேக பட்டணங்களை சந்திக்க வேண்டிய நேரம் முன்னாடி இருந்துச்சோ இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு காலம் இப்ப வந்துருச்சு. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டு. நான் சொல்றது எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேருக்கு உண்மையா புரிஞ்சது நான் சொன்னது? என்ன ஆண்டவர் சொல்ல வராருன்னா, நீ ரெடியா இருந்தீனா நான் ரெடி. இது உன்னை குறித்த காரியம் அல்ல, இது அவரை குறித்த ஒரு காரியம். ஆமென், ஆமென். சொல்லுங்க ஐயா, அம்மாவா இல்லையா? சூப்பர்லே ஆண்டவர். இதுதான் ஓ மை காட், தேங்க் யூ டாடி. எத்தனை பேர் இப்ப அவர் சொன்னதை ஆசைப்படணும்னு நினைக்கிறீங்க? என் ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா, இந்த பூமியில முதல் மனுஷனை படைக்கும் போது அவருடைய சாயல்ல தானே படைச்சார். அம்மாவா இல்லையா? சொல்லுங்க வாயை திறந்து. அவருடைய சாயல்ல தானே படைச்சார். என் செல்லம் நினைச்சிருந்தா அவர் நடக்கிறதே தங்கம். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த தெருவெல்லாம் என்னது? பரலோகத்துல தெருக்கள் எல்லாம் எதுல இருக்குது? மண்ணுல, தார் ரோட்ல இல்ல, டைல்ஸ்ல இல்ல, எதுல இருக்குது? தங்கம். நம்ம ஊர் தங்கமே நல்லா இருக்குதுன்னா அந்த தங்கம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. தங்கத்தையே உருவாக்குனவருக்கு இருக்கிற தங்கம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார். ஆமாவா இல்லையா? அப்போ என் செல்ல நினைச்சிருந்தா, ஆண்டவர் இப்ப சொன்னது நான் சொல்றேன். ஆண்டவன் நினைச்சிருந்தா அந்த தெருக்கள்லயே கொஞ்சம் தங்கத்தை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு மனுஷனை வடிவமைச்சிருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா, நானே வந்து உலாவி வருகிற என்னுடைய இதுலயே ஒரு தங்கத்தை எடுத்து. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, அப்படி இல்லை, மனுஷனுக்கு புரியணும். நான் சாதாரண ஒரு களிமண்ணை எடுத்து நான் ஊதுனா அவ என்னுடைய சாதாரண களிமண் இல்ல, மனுஷன் மிதிச்சிட்டு போகிற ஒரு மண்ணை எடுத்தா கூட அவையே என்னுடைய பாத்திரமாய் நான் மாற்றப்பட்ட.
என்னுடைய பாத்திரமாய் நான் மாற்ற முடியும். என்னுடைய மகிமை ஏந்துகிற ஒரு பாத்திரமாய் நான் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் உன் மேல மனுஷன் மிதிச்சுட்டு போயிருக்கலாம், இல்ல நோய்கள் மிதிச்சுட்டு போயிருக்கலாம், இல்ல கவலைகள் துக்கங்கள் கேவலமானவைகள் உன் மேல, உன் குடும்பத்துல, உன் சபையில வெட்கமான காரியங்கள், அசிங்கப்படுகிற காரியங்கள் கடந்து போயிருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த களிமண்ணை எடுத்து என் ஆண்டவர் ஊதுனார்னா நிச்சயமா இன்னைக்கு அவர் என் மேல ஊதுனா நான் மொத்தமா அவருடைய சாயல்ல மாறி அவருடைய மகிமை ஏந்த போறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி அந்த கிருபை come on come on come on somebody. ஐயா, திருப்பி நான் சொல்றேன், நான் ரொம்ப புத்திசாலி, எனக்கு இப்படிலாம் வெளிப்பாடு வரும்னு நான் சொல்லல. இந்த மரமண்டைக்கு அந்த செல்லம் சொன்னாதான் இந்த மாதிரி கிருபைலாம் வரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிற? பாஸ்டர், எல்லாரும் என்னை எப்படி பார்க்கறானோ எனக்கு கவலை இல்லை, ஆனா இந்த நாள் எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மண் பாண்டத்துலதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த மண் பாண்டத்துலதான் கர்த்தர் மகிமை வெளிப்படுத்த போகிறார். இந்த மண் பாண்டத்துலதான் அவருடைய சுவாசத்தை ஊற்றி, அவருடைய கிருபையை ஊற்றி, அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி, அவருடைய வல்லமையை ஊற்றி, இந்த மண் பாண்டத்துலதான் வைக்கப்பட்ட அதே இடத்துல எந்த மனுஷன் என்ன பார்த்து கேவலமான ஒரு நிலத்தை போல பார்த்தானோ, ஒரு பாழான நிலத்தை போல பார்த்தானோ, அந்த நிலத்தை எடுத்துதான் ஊத போகிறார் பாஸ்டர். நாளைக்கல்ல நாளானைக்கல்ல இந்த மாலை வேளையிலேயே ஆண்டவர் ஊதி அவருடைய சாயலாய், அவருடைய மகிமை நிறைந்த பாத்திரமாய் என்ன மாற்ற போகிறார் நம்புகிற சகோதரர்கள், சகோதரிகள், வாலிபர்கள், ஊழியர்கள் எல்லாம் கையை தட்டி சர்வ வல்ல ராஜாவுக்கு இல்லையே நல்லா சத்தம் போட்டு கையை தட்ட. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆண்டவர் பேச? சூப்பர்ல, சூப்பர்ல. நீங்க சில மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. உனக்கு புரிஞ்சதில்ல ஆண்டவர் சொன்னது? நில்லு. இந்த வருஷம் உன்னால உங்க வீட்டுல பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாக போகிறது. நீ யார்ட்டையும் சொல்லல, இங்க உங்க வீட்லயும் நீ சொல்லல, ஆனா தனிப்பட்ட முறையில கர்த்தருடைய சமூகத்துல வடித்த கண்ணீரை கர்த்தர் இன்னைக்கு நினைவு கூர்ந்து உன்னால உன் குடும்பம் மேன்மை அடைந்து ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து போறாங்க. அந்த பிள்ளைய இத்தனை ஆயிரங்கள் மத்தியில கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை அனுப்பினாருன்னா உனக்கும் கர்த்தர் அதை செய்வார். நம்புகிற தேவ ஜனங்கள் மட்டும் இல்ல 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 நல்ல கையை தட்டி. Oh my God, I feel an anointing tonight. Oh my God, I really feel the glory of God. ஏழையா பிறந்தவங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த மண் பாண்டத்தை தான் எடுக்குது. அன்னைக்கு அவருடைய வாயின் வார்த்தை வாயில தானே புறப்பட்டு போச்சு வார்த்தைங்க, அப்படித்தானே? சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே? அப்படின்னு தான் புறப்பட்டு போச்சு. நீங்களும் நானும் பார்க்கிற சூரியன் பார்த்துக்கிறீங்களா? தெரியும் தானே? அவருடைய வார்த்தைகளால தானே இந்த உலகம் உண்டாச்சு, ஆமாவா இல்லையா? வார்த்தை எங்க காலில் இருந்து போமா, வாயில இருந்து போமா? வாயிலிருந்து தானே போச்சு. அன்னைக்கு வாயிலிருந்து புறப்பட்டு போன அந்த சூரியன் தாயா இன்னைக்கு மங்காம எத்தனையோ பேர் அது கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு அன்னைக்கு போய் நினைச்சு பகல்ல நீ வெளிச்சமா இருப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னதுனால இதுவரைக்கும் எதோ மாறுச்சு. ஆனா கர்த்தர் கட்டளையிட்டதுனால அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் மங்காத ஒரு ஒளிய ஐயோ யோ 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 யோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த சூரியனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருக்குன்னா, அவருடைய ரத்தத்துல கழுகப்பட்ட எனக்கு, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட எனக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தை கட்டளை கொடுப்பாருன்னா நிச்சயமா நான் மங்காத ஒரு ஒளியா இருப்பேன் பாஸ்டர். நான் மங்கி மங்கி வாழ்ந்தது போதும்.
போதும், நான் மற்றவர்களால மங்கி கேட்டது போதும், மற்றவர்களுடைய பேச்சை கேட்டதுனால, இந்த பிசாசின் தொல்லையினால, மற்றவன் என்ன பார்த்து அசிங்கமா பேசுனதுனால நான் மங்கி போன நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு, டேய் உன்னால என் வாழ்க்கை இல்லடா, அவரால தான் என் வாழ்க்கை. அதை உண்மையை நம்புற பிள்ளைங்க மட்டும் கையை தட்டி மங்காத ஒளி இடத்திலிருந்து ஒரு தெய்வீகமான ஒரு கிருபை வாங்கிக்கும். இந்த நேரத்தில் come on people, இந்த நேரம் நீ ஒளிந்திருக்கிற ஒரு காலம் அல்ல, நீ மறைந்திருக்கிற ஒரு காலம் அல்ல. யாரோ என்னமோ சொல்லிட்டாங்களே உன்னுடைய ஊழியத்தை விட்டு நீ ஓடுகிற காலம் அல்ல. யாரோ உன்னை பற்றி குறையா சொல்லிட்டாங்களே கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகிற காலம் அல்ல. யாரோ உன்னை மிதிச்சிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே நீ கிடக்கிற காலம் அல்ல. மிதிச்ச ஜனங்களுக்கு முன்பாக நீ எழும்ப வேண்டிய காலம் இது. உன்னை அவதூறாய் பேசின நாவுகள் மத்தியில நீ எழும்ப வேண்டிய ஒரு காலம் இது. உன்னை குறை சொன்ன நாவுகள் மத்தியில நீ பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலம் இது. நம்புகிற தேவ ஜனங்கள் மட்டும் ஐயா இப்போ ஒரு கிருபை இருக்குது ஐயா, இப்ப கிருபை இறங்குற ஒரு வேலை ஐயா, வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஐயோ, நீங்க எத்தனை பேர் அதை நம்புறீங்களா எனக்கு தெரியா. இந்த வார்த்தை விசுவாச அத்தனை பிள்ளைகளும் இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பார்க்காதானே போற. எவன் வந்து உன்னை அணைக்க நினைச்சாலும் அணையாத ஒரு திரியாய் கர்த்தர் உன்னை வைத்து அவருடைய ஒளியாய் நீ இருக்கும்படியாய், இருளில் இருக்கிற ஜனங்கள் உன் ஒளியை தேடி வந்து அவரை கண்டடையும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் தைரியமா என்னால் அடிச்சு சொல்ல முடியும். அதை ஏத்துக்கிற உள்ளங்கள் இருக்கிறவங்க மட்டும் கையை தட்டி, ஆமா ஆண்டவரே, ஆமாம் பாஸ்டர், நான் மங்கியிருந்த காலம் போதும், நான் ஒளிந்திருந்த காலம் போதும், இவனை சந்தோஷப்படுத்தி அவனை சந்தோஷப்படுத்தி நான் கெட்டு போன காலம் போதும். ஆனா இனிமே நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டிய காலம் வந்ததுனால இந்த கடைசி நாள் கூட்டத்தில் கர்த்தர் என்னோட பேசுகிறதுனால நான் எழும்ப போகிறேன், அவருக்காக பிரகாசிக்க போகிறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது 60 ஏசாயாவுல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எத்தனை பேர் மேல் அந்த ஒளி வரணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க மட்டும் இந்த வேளையில come on come on come on, my God, I feel an anointing tonight. நீ எழும்ப வேண்டிய காலம். வாலிப பசங்க, சின்ன பசங்க, தொழில் அதிபர்கள், தொழில் பணக்காரங்களை நல்லா கவனி. கண்ட கஞ்சா கடத்துறவன், ஏமாத்துற, மற்றவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறவெல்லாம் நல்லா இருக்கிறானா? நிச்சயமா உண்மையை சொல்ல போனா ஆண்டவர் பிள்ளை நம்ம தான் மொத்தமா நல்லா இருக்கணும். நல்லா இருக்க போறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி, நல்லா இருக்க போற வாலிப பிள்ளைங்க, ஊழியர்கள், ஊழியக்காரிகள், தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க போகிற ஒரு சேனையை தான் ஆண்டவர் இன்னைக்கு கொண்டு வந்து இந்த வார்த்தை அனுப்பியிருக்கார். நான் விசுவாசிக்கிற கையை தட்டி வாங்கிக்கோ. It's your time to arise. It's your time to shine. It's your time. I said it's your time to rise up above everything that has subjected you down. உன்னை கீழாக்குனதை விட மேலாக்கதான் ஆண்ட. ஓ thank you dad, thank you dad. இன்னைக்கு மொத்தமா கொடுக்க போறாரு போல. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நம்ம வாளாக்கப்படாமல் தலையாக்கப்பட்டு கீழாக்கப்படாமல். அப்போ இது நானும் ஆல்மோஸ்ட் எல்லா பிரசங்கத்திலும் இந்த வார்த்தை சொல்ல எனக்கு பிடிக்கும். இப்போ அவர் சொன்னதை நான் சொல்லணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்போ அவர் சொல்றாரு, நான் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்ததுன்னா நான் கீழே இருக்கிறது ஆண்டருடைய நோக்கம் அல்ல, நான் மேலே இருக்கிறது தான் ஆண்டருடைய நோக்கம். அப்படித்தானே நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? அப்படித்தானே நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொன்னது, டேய் அது மட்டும் இல்லடா, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கீழாக்கப்படாமல், அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம கீழே இல்லாம மேல இருக்கிறது ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 1000 பேர் வந்து இல்ல 1000 காரியங்கள் வந்து உன்னை கீழாக்கினாலோ நீ அதுக்கு மேல எழும்புறது தான்டா. இல்லையா புரிஞ்சவங்க? இதெல்லாம் கர்த்தருடைய ஸ்பெஷல் வெளிப்பாடு. அப்போ ஒரு ஸ்பெஷலான கை தட்டல் தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஸ்பெஷலுக்கு ஸ்பெஷல் தானே கொடுக்கணும். ஆமாவா இல்லையா?
நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை காரியம் உன்னை கீழாக்க நினைச்சாலும் நீ மேலாய் வரணும் தாண்டா என்னுடைய நோக்கம். ஏன்னா மேலாய் வரக்கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரா. நல்ல கவனி, நல்ல கவனி. எப்படின்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவன் சும்மா எழும்ப மாட்டானா, கழுகுகளை போல. அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்டர்? நல்லா கவனி. எல்லா பறவையும் காத்து பக்கமா அடிச்சிட்டு போகும், தெரியுமா உங்களுக்கு? சொல்ல மாட்டீங்களே. ஒரு 1000 பறவை பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காத்து இப்படி அடிச்சதுன்னா அதுவும் அப்படியே போகும், பாத்துருக்கீங்களா? ஆனா ஏன் அந்த பறவையோட பேரை போடாம கழுகோட பேரை ஆண்டவர் போட்டிருக்காரு தெரியுமா? கழுகு மட்டும்தான் எல்லா பறவைகளை காட்டிலும் காத்து இப்படி அடிச்சதுன்னா காத்துக்கு எதிர எழும்புமா. அது காத்து கழுகுல போல எழும்ப போறவங்க மட்டும், வெறித்தனமா கையை தட்டி எழும்புகிற பிள்ளைகள் மட்டும். Oh my God, I feel an anointing tonight. I feel a glory. Mataraka pushada. எத்தனை பேரை எழும்பணும்னு ஆசைப்படுறேன்? நீ கீழே இருக்கிறது ஆண்டவருடைய நோக்கம் இல்லை. அப்ப ஏன் இதெல்லாம் வந்துச்சு பாஸ்டர் நீ கேட்கலாம். நானும் கேட்டிருக்கிறேன். நம்ம சராசரி மனுஷர்கள் தானே, கேட்போம் தானே. சொல்ல யாவாய திறந்து கேட்டிருக்கோம் தானே. அப்ப ஏன் இதை அனுமதிச்சீர் ஆண்டவரே? ஏன் அனுமதிச்சாருன்னா, உனக்கு தெரியாமலேயே, உங்ககிட்ட சொல்லாமலேயே, உனக்கு வெளிப்படுத்தாமலேயே, ஒரு நிமிஷம் மொத்தமா தட்டிடலாம், உனக்கு வெளிப்படுத்தாமலேயே, உனக்கே தெரியாமலேயே எழும்பக்கூடிய ஒரு பலத்தை அவர் வைக்க போறாரல்ல, ஏற்கனவே வச்சதுனாலதான். இப்படி 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 இப்படியா இப்படியா ஆவியில உணர்ந்தவங்க, ஆவியில அதை கேட்டவங்க வேற மாதிரி கை தட்டுவீங்க நினைக்கிறேன்னு. விசுவாசத்துல கையை தட்டி நான் கூட சில நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஏன் ஏன் ஏன்? உமக்காக தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், உமக்காக தானே நான் வயிற்ற கட்டி வாயை கட்டி ஊழியம் செஞ்சேன், ஏன்? பதில் வரவே இல்லை, உடனே வரல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு எப்போ தெரியுமா தெரியப்படுத்தினாரு? நான் பலகீனமா இருக்கும்போது தெரியப்படுத்தல, நான் எழும்புன பார்த்தீங்களா அப்பதான் தெரிய. ஒரு நிமிஷம் மொத்தமா தட்டிடலாம். எழும்புன பிறகுதான் ஆண்டவர் சொன்னாரு, டேய் இப்ப நீ எழும்பலடா, எழும்பக்கூடிய ஒரு இதை நான் முன்னாடியே வச்சதுனால தான்டா இப்ப நீ இங்க இருக்கிறடா. இப்படியா இப்படியா எழும்ப போறவங்க வேற மாதிரி கை தட்டுவீங்களா? ஆசையா எழும்ப போற பிள்ளைங்க இருக்கிறீங்க தானே இந்த இடத்துல. எழும்ப போற பிள்ளைங்க இருக்கிற 1000 பேர் வரலாம், உன்னை அமக்க 1000 நாவுகள் குற்றப்படுத்தலாம், 1000 பழிச்சொற்களோடு விரோதமாய் வரலாம், இல்ல 10,000 பிசாசு பல ரூபத்துல, காலி ரூபமா எந்த ரூபத்துல வந்தாலும் என் ஆண்டவருடைய ரத்தத்துக்கு மேலான ஒரு சக்தி இல்லதானே, என் இயேசுவின் நாமத்துக்கு மேலான ஒரு நாமம் இல்லதானே? அந்த நாமத்தில் அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் சொல்றார் தானே, என் நாமம் தரித்த என் ஜனங்கள். என் நாமம் தரித்த தலைவிதி இல்ல நமக்கு. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தலைவிதி கிடையாது. புதுசா வந்தவன் நல்லா கவனி, இது என் தலைவிதி வேண்டாம், இன்னையோட சொல்லு, இனி என் தலைவிதி போய் அவர் நாமம் தரிக்கப்பட வேண்டிய நாள். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பாவங்களை மன்னித்து அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லல, அந்த தேசத்துக்கே ஒரு சேமத்தை தருவாரா. நாமம் தரித்த பிள்ளைகளால, ஊழியர்களால, ஊழியக்காரிகளால தேசத்துக்கே ஒரு சேமம் காத்திருக்கிறது. விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் மட்டும் நீ போய் எழும்பி பிரகாசிக்க போறவங்க மட்டும், அது மெட்ராஸ்லயோ கோயம்புத்தூர்லயோ திருநெல்வேலியிலோ கர்த்தர் உன்னை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நேத்து ஆண்டவர் சொன்னாரு, கனி கொடுக்க வேண்டிய வேலை வந்து விட்டது. நம்புற பிள்ளைகள் மட்டும் கையை ஒன் மோர் டைம். உட்காருங்க சிஸ்டர், ரொம்ப நினைக்கிறீங்க உட்காருங்க. I feel a glory. எத்தனை பேருக்கு தெரியுது எழும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி? தலைவிதி ஜோசியக்காரன் சொல்லிட்டான், 7:30 சனி இருக்குது, 8:30 சனி இருக்குதுன்னு. அவனுக்கே தெரியாத அவன் பக்கத்துல சனி உட்கார்ந்து இருக்குதுன்னு. முட்டாளுங்க சொன்னதை முட்டாள் மாதிரி நம்பாத. இனிமே நாள் பார்க்காத, நாள் குறிக்காத,
அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஏன் கிறிஸ்தவனே பார்க்கறான், நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் வைக்கணும். முட்டாளுங்க. ஆண்டவருடைய ரத்தத்துல கழுகப்பட்டினா நைட்டா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும், அது சாட்டர்டே சனிக்கிழமையா இருந்தாலும் அது நமக்கு நல்ல நாள் தாயா. சனிக்கிழமையா இருந்தாலும் ஐயா இப்படியா கை தட்டுவீங்க?